குட் ஈவினிங். இன்னைக்கு கிளாஸ் 10 எலக்ட்ரிசிட்டி சாப்டரில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ், செலக்டிவான கொஸ்டின்ஸ், இந்த வருஷம் போர்டு எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம், அந்த மாடலில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் எம்சிக்யூனா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த டெம்பரேச்சர் ஆஃப் த கண்டக்டர் இஸ் இன்க்ரீஸ்டு. ஸோ அப்படின்னா டெம்பரேச்சர் கண்டக்டர்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி, கண்டக்டர் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? இட் அலோஸ் த கரண்ட், லைக் காப்பரு, கோல்டு, அதெல்லாமே கண்டக்டர். இட் அலோஸ் த கரண்ட். ஸோ த டெம்பரேச்சர் ஆஃப் த கண்டக்டர் இஸ் இன்க்ரீஸ்டு. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் the graph between showing the variation of its resistance, டெம்பரேச்சர் வெர்சஸ் ரெசிஸ்டன்ஸ் கிராஃப் போட சொல்கிறாங்க. டெம்பரேச்சர் இந்த சைடு இன்க்ரீஸ் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்றத பார்க்க சொல்கிறாங்க. எப்பவுமே கிராஃப் பற்றியான லாஜிக் தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்படி போச்சு அப்படின்னா இது இன்க்ரீசஸ்னு அர்த்தம், யூனிஃபார்ம்லி இன்க்ரீசஸ்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்லோப்பில் இப்படி ஏறுச்சுன்னா ரொம்ப ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு இது அப்படியே ரிவர்ஸில் வந்தால் ரொம்ப ஸ்பீடாக டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இது கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். சரியா? இந்த 4 லாஜிக்கு தெரிஞ்சு வச்சுக்கோ. இப்போ சிம்பிளாக இது கண்டக்டர்னு சொல்லிட்டாங்க. மெட்டீரியல்லாம் எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல, கண்டக்டர்னு சொல்லிட்டாங்க. கண்டக்டரில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ரெசிஸ்டன்ஸ்னா ஆகும்னு கேட்டிருக்காங்க. இது 12th ஸ்டாண்டர்டில் ரொம்ப டீப்பாக படிப்போம். இப்போ நீங்கள் ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும், அங்கே என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா ட்ரிஃப்ட், ரிலாக்ஸேஷன் டைமு, அது மாதிரி டேர்ம்ஸ்லாம் இருக்கும். 10th லெவலில் அது இருக்காது. இப்போ இதோட லாஜிக் என்னதுன்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு ஒயரை அசியூம் பண்ணிக்கிறான். சரியா? ஒரு ஒயரில் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கரெக்டாக? அந்த எலக்ட்ரான்ஸ் தான் ஈஸியாக ஜம்ப் ஆகி போகுது. இப்போ நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணேன்னா இந்த எலக்ட்ரான்ஸோட ரேட்டு, ஃப்ளோ ஆஃப் ரேட்னாகும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். கரெக்டாக? ஃபாஸ்ட்டாக போகுமா? ஃபாஸ்ட்டாக போகும்போது கொலிஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். அப்போ இங்கே போகிற எலக்ட்ரானு முட்டின்னு இங்கே நிறுவோம், ஃபாஸ்ட்டாக போக முடியாது. அப்போ கரண்ட் கம்மியாக இருக்கும். கரண்ட் கம்மியாக இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ அந்த லாஜிக் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதால கொலிஷன் அதிகமாக இருக்கும். கொலிஷன் அதிகமாக இருந்தால அந்த சார்ஜஸ் இங்கேருந்து இங்கே போக முடியாது. அதனால் சார்ஜஸ் போகிறது கம்மியாகிடும். சார்ஜஸ் போகிறது கம்மியாச்சுன்னா கரண்ட் கம்மியாகிடும். கரண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ் ஆர். சரியா? அப்போ இதில் என்ன பண்ணலாம்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கிராஃப் தான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினா, 2 devices are connected between points A and B in parallel. அப்போ 2 devices parallel கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? parallel கனெக்ட் பண்ணியிருக்காங்க. the physical quantity that remains same between the 2 points. ஸோ சீரீஸ் பேரலல் டெரிவேஷன்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். சீரீஸ்னா ஒன் ஆஃப்டர் அனதர் இப்படி இருக்கும். பேரலல்னா இப்படி இருக்கும். சரியா? இதெல்லாம் இப்படி பேட்டரி கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது பேரலல், இது சீரீஸு. சீரீஸில் எது சேமாக இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சீரீஸில் ஐ சேம், கரண்ட் சேமாக இருக்கும், வோல்டேஜ் தான் ஆகிடும். V = V1 + V2 ஆகும். பேரலலில் இங்கேருந்து வர கரண்ட்டுன்னு ஆகிடும், ஸ்ப்ளிட் ஆகி I1 + I2ன்னு பிரியும். 2 பிரான்ச்சஸ் இருக்கிறதால இது I1 I2வாக பிரியும். பட் வோல்டேஜ் என்ன ஆகும்? சேமாக இருக்கும். சரியா? பேரலில் வோல்டேஜ் சேமாக இருக்கும். அதனால தான் நம்ம ஹவுஸ் ஹோல்ட் டிவைசஸ், வீட்டில் எல்லா கனெக்ஷனுமே பேரலில் தான் கொடுத்துருப்போம். அப்போ தான் வோல்டேஜ் சேமாக இருக்கும்ட்டு. அப்போ இங்கே பேரலில் the physical quantity remains same. எது சேமாக இருக்குது? வோல்டேஜ் தான் சேமாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு, a fuse wire repeatedly gets burned when used with the good heater. ஹீட்டர் அப்படின்னும் போது நிறைய கரண்ட் எடுத்துக்கும். சரியா? நீங்கள் எப்படி செக் பண்ணலாம்னா, ஹீட்டர் சுவிட்ச் போட்டிங்கன்னா வீட்டில் மீட்டர் பாக்ஸில் அந்த ரெட் லைட்டு ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிறைய கரண்ட் எடுத்துக்குதுன்னு அர்த்தம். சரியா? நீ செக் பண்ணி பாரு. ஹீட்டர் சுவிட்ச் போட்டாங்கன்னா அந்த மீட்டர் பாக்ஸில் இருக்கிற ரெட் லைட்டை பிளிங்க் ஃபாஸ்ட்டாக ஆகிட்டே இருக்கும். அதுவே எதுவுமே நீ போடலன்னு வச்சுக்கோ, அந்த ரெட் லைட்டை ஸ்லோவாக பிளிங்க் ஆகின்னு இருக்கும், ரொம்ப நேரம் கழிச்சு பிளிங்க் ஆகும். சரியா? அப்போ ஹீட்டர் நிறைய கரண்ட் எடுத்துக்கும். சரியா? நிறைய கரண்ட்டை நிறைய கரண்ட் எடுத்துக்கும். அப்போ ஃபியூஸ் ஒயர் தடியாக இருக்கணும். சரியா? திக்கான ஒயர் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு தாங்கும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப மெலிசாக போட்டிருக்காங்க. அப்போனா சீக்கிரமாகவே பேர்ன்ட் ஆயிடுது. அப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் திக்காக போட்டுக்கலாம். சரியா? மோர் ரேடியஸ். அப்போ மோர் ரேடியஸ் போட்டோன்னா நான் அவ்வளோ சீக்கிரத்தில் பேர்ன் ஆகாது. சரியா? ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா அது R = ρL/A. ஏரியா பெருசாக இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், சீக்கிரமாக ஹீட் ஆகாது.
ஓகேவா? ஸோ மோர் ரேடியஸ் யூஸ் பண்ணால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் விச் கேன் பி மேட் யூஸிங் 5 ரெசிஸ்டார்ஸ் ஈச் ஆஃப், இது வந்து 1/5 ஓம். சரியா? மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் வேணுமா? மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ்னால் இப்போ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ரெண்டு ரெசிஸ்டர் இருக்குது, 2 சீரீஸ் 2 ஓம் 2 ஓம்னு எடுத்துக்கிறான். ரெண்டுத்தையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணு, ரெண்டுத்தையும் பேரலில் கனெக்ட் பண்ணு. சரியா? இப்போனா ஆகும் ஆர்எஸ்னா R1 + R2, RP 1/RPனா 1/R1 + 1/R2. சரியா? ஸோ R1 + R2 வந்து 2 + 2 4 ஓம்னு வரும். இதில் வந்து நான் ஆகும் 1/RP = 1/2 + 1/2. எல்சிஎம் வந்து 2, பேஸ் காமனாக இது அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். மேலே 1 + 1 2/2 1. சரியா? அப்போனா அது சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது வேல்யூ அதிகமாக இருக்கும், பேரலில் கனெக்ட் பண்ணும்போது தான் வேல்யூ கம்மியாக இருக்கும். ஏன்னா ஃபார்முலாவில் 1/4. அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ்னால் எப்படி தான் கனெக்ட் பண்ணுவோம்? எல்லாத்தையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணிடணும். சரியா? லைன்னா இது மாதிரி 5த்தையும் எத்தனை இருக்குது? 5 ரெசிஸ்டர்ஸுக்கா? 1 2 3 4 5 எல்லாமே எவ்வளோ வேல்யூ? 1/5 1/5 1/5 1/5 1/5வா? சீரீஸ் ஃபார்முலானா அது RS = R1 + R2 + R3 + R4 + R5. சரியா? எல்லாத்தோட வேல்யூ நான் அது 1/5 தான். 1/5 தானே கொடுத்துருக்காங்க. 1/5 + 1/5 + 1/5 + 1/5. இதில் பேஸ் எப்படி இருக்கு? எல்லாமே சேமாக தான் இருக்குது. அப்போ மேலேயும் 1 2 3 4 5. அப்போ 5/5 ஆன்சர் வந்து 1 ஓம். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ இதே கொஸ்டினில் மினிமம் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன்? பேரலில் கனெக்ட் பண்ணியிருப்பேன். அதையும் போட்டுடலாமா? இது வந்து மேக்ஸிமம்மு. இப்போ வந்து மினிமம் கேட்டாங்கன்னா ஒரு கொஸ்டின் எடுத்தினா அதுலேயே எல்லா பாசிபிளும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு கீவேர்டு மாற்றினா ஆன்சர் மாறும்ன்ற விஷயம் தெரியணும். சரியா? இதே கொஸ்டினில் மேக்ஸிமம்ன்ற வார்த்தையை தூக்கிட்டு மினிமம் போட்டாங்கன்னா இப்படியே மாற்றிக்கணும். பேரலல் போட்டுப்பேன். 1/RP = 1/1/5. 1/1/5னா அர்த்தம் 1/1 / 1/5. 1/1 × 5/1 5ன்னு அர்த்தம். சரியா? ஸோ இதை நான் அப்படியே ஒரே ஸ்டெப்பில் போட்டுக்கிறேன். 1/RPனா 5 + 5 + 5 + 5. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 25. 1/RP வந்து 25. அப்போ RP வந்து 1/25. சரியா? அப்போ RP வந்து 1/25. அந்த ஆப்ஷனே இங்கே இல்லை. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு? கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். இதை வந்து எலக்ட்ரிக் செல்லுன்னு சொல்லலாமா? ப்ளஸ் மைனஸ் எலக்ட்ரிக் செல்லுன்னு சொல்லலாம். இதை வந்து என்ன சொல்லலாம்? ஏபி மட்டும் தான் கரெக்ட். இது வந்து என்ன இருக்கணும்? டாட் கொடுக்கலினா ஓப்பன் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஓப்பன் பிளக்கின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இது வந்து ஓப்பன் பிளக்கி. டாட் வச்சுட்டாங்கன்னா அது என்ன அர்த்தம்? க்ளோஸ்டுன்னு அர்த்தம். சரியா? ஆப்ஷனே இல்லையா? அப்போ இதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கணும்? பி அண்ட் சி மட்டும் கொடுத்துருக்கணும். இதில் எது கரெக்டு? ஏவும் பியும் மட்டும் தான் கரெக்டு. ஏ அண்ட் பி மட்டும் சப்போஸ் இந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஏ அண்ட் பி தான் கரெக்ட் ஆன்சர். அது மாதிரி கொஸ்டின்ஸு வந்துச்சுன்னா உனக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. கிரேஸ் மார்க் கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க. சரியா? அதுக்கு தான் நான் சொல்கிறது, போர்டு எக்ஸாமில் எந்த கொஸ்டினுமே விட்டு வரக்கூடாது, எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணணும். நீ அட்டன் பண்ணால் தான் மார்க் கொடுப்பாங்க. அட்டன் பண்ணாமல் மாட்டேன் நம்பர் போட்டிங்கன்னா ஓகே, நம்பர் போட்டு சும்மா ட்ரை பண்ணணும். சரியா? எல்லா கொஸ்டினுமே ட்ரை பண்ணிடணும். நெக்ஸ்ட் கொஸ்டினா, எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா பொட்டன்ஷியல் ஃபார்முலா சொல்லி பார்க்கலாம். பொட்டன்ஷியல்னா ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜா? ஒர்க் டன் 9th படிச்சிருப்பேன். ஒர்க் டன் அர்த்தம் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட்னு படிச்சிருப்பேன். ரெண்டுமே வெக்டார் குவான்டிட்டி. ரெண்டு வெக்டார் குவான்டிட்டி பண்ணினா அது ஸ்கேலாராக மாறிடும். சரியா? ஸோ சிம்பிளா ஆப்ஷன் ஏ, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. சரியா? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. சரியா? மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோ. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. நெக்ஸ்ட்டு, எ பேட்டரி ஆஃப் 10 volt. அப்படியே கிவன் எழுதிட்டு வந்துடலாமா? கிவன் போட்டு எ பேட்டரி ஆஃப் வோல்ட் வி வந்து 10 volt கேரிஸ் 20,000 சார்ஜ். 20,000 சார்ஜ்னா Q is equal to 20,000 C. சார்ஜோட வேல்யூ 20,000 கூலும் ஆஃப் சார்ஜ் through the resistance R வந்து 20 ohm. The work done கேட்டிருக்காங்க. டு ஃபைண்ட் வந்து
டு ஃபைண்ட் வந்து ஒர்க் டன். டைம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 செகண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒர்க் டன் தேவை. ஒர்க் டன் தேவைன்னா நான் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் பாரு. இப்போ தானே பொட்டன்ஷியல் சொன்னால், பொட்டன்ஷியல்னா ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜா. அப்போ ஒர்க் டன் வேணும்னா V இன்டூ Q. வோல்டேஜ் இருக்கா 10 வோல்ட், சார்ஜ் இருக்கா எவ்வளோ இன்டூ 20,000. எத்தனை 5 வந்துடுமா, அங்கே 2 லேக் தரல, அதுக்கு பதிலாக கொடுத்துருக்காங்க 2 இன்டூ 10⁵ ஜூல். ஒர்க் டனோட யூனிட்டு ஜூல். சரியா, 2 இன்டூ 10⁵ ஜூல். அப்போ இந்த டைம்லாம் சும்மா தான் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு தேவையே படாதுன்னு அர்த்தம். ரெசிஸ்டன்ஸும் சும்மா தான் கொடுத்துருக்காங்க. சரியா, அந்த டேட்டா நம்மளுக்கு தேவையே படல. நெக்ஸ்ட், 2 bulbs are rated 40 watt and 220 volt. இது ஃபர்ஸ்ட் பல்பு, இது செகண்ட் பல்பு. 60 watt 220 volt. The ratio of their resistance will be, ratio of resistance. இப்போ ஃபர்ஸ்ட் பல்பு பல்பு 2 பவர் வந்து எவ்வளோ 40 வாட்டு. செகண்ட் வோல்டேஜ் வந்து 220. யூஸ்வலாக நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற வோல்டேஜ் வந்து 220 வோல்ட் தான். சரியா, பவர் செகண்ட் பல்பு இதை வேணா P1 V1, P2 வந்து 60 வோல்ட்டு, V2 வந்து 220 வோல்ட்டா. த ரேஷியோ ஆஃப் தேர் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, R1/R2 கேட்குறாங்க. சரியா, இப்போ பவர் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பவரோட ஃபார்முலானான்னு தெரியுமா, P = VI. அப்படி இல்லைன்னா R. Bக்கு பதில் IR போட்டிங்கன்னா I² Rன்னு வரும். இன்னொரு ஃபார்முலா ஐக்கு பதில் V/R போட்டிங்கன்னா V²/R. 3 ஃபார்முலா இருக்குது. இப்போ இதில் எது யூஸ் பண்ணலாம் பாரு, V²/R யூஸ் பண்ணலாமா. P = V²/R. அப்போ R மட்டும் வேணும்னா V²/Pன்னு போடலாம். கரெக்டா. அப்போ R1க்கு ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக போட்டுன்னு வரலாம். R1க்கு நான் சொல்ல போகிறேன் V². V1னா R1 = V1²/P1. அப்போ அதோட வேல்யூ 220² டிவைடட் பை P1. P1 வந்து 40. R2 வந்து நான் இருக்குது V², V2²/P2. அப்போ இங்கேயுமே வோல்டேஜ் 220² டிவைடட் பை 60. அப்போ R1/R2வா, R1/R2 அப்படின்னும் போது நான் வரப்போகுது 220²/40 டிவைடட் பை 220²/60. இப்போ இதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம். 1/40 டிவைடட் பை 1/16 வரும். 1/60 அதை ரெசிப்ரோக்கல் பண்ணினா என்ன வரும், 1/40 இன்டூ 60/1. சரியா, அப்போ ஆன்சர் என்ன வரும், 0 0 கேன்சல் பண்ணினா 6/4ன்னு வரும். 2 3s are 2s. அப்போ ஆப்ஷன் வந்து 3:2. சரியா, ஆப்ஷன் வந்து 3:2. சரியா, இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. நியூமரிக்கல்ஸ்லையும் 2 மார்க்லையும் கேட்பாங்க. அப்படின்னா சிம்பிளாக இது மாதிரி கொடுத்துட்டு போட சொல்லுவாங்க, ஈஸியாக போடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டடின்ற அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டின். இதை எப்படி ஆன்சர் பண்ணலாம் பாருங்கள். த ரெசிஸ்டிவிட்டி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். The resistivity of the substance does not depend upon the nature of the substance and material. Wrong. கரெக்டாக, ரெசிஸ்டிவிட்டிக்கும் ரெசிஸ்டன்ஸ்க்கும் கிளியரான டிஃப்ரென்ஸ் தெரியணும். ரெசிஸ்டிவிட்டி அப்படின்றது மெட்டீரியலை பொறுத்து தான் மாறும், ரெசிஸ்டன்ஸ்ன்றது அதோட ஷேப்பை பொறுத்து மாறும். இவங்க என்ன சொல்லிட்டாங்க, ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் த நேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். தப்பு. இங்கன்னா வந்துருக்கணும் டிபெண்ட்ஸ்னு வந்து தான் கரெக்ட். அப்போ அசர்ஷன் தப்பு. நெக்ஸ்ட் பாயிண்ட், த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் is a characteristics property of the material. இது கரெக்டா, ரெசிஸ்டிவிட்டினா characteristics of the A wrong, R வந்து ட்ரூ. சரியா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு இதுதான். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் A தப்பு, R தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல A தப்பு, R கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் அசர்ஷன்னா கொடுத்துருக்காங்க, ரீசனா கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். The coil of heater is cut into 2 equal halves and only one of them are used into heater. The heater now required half the time to produce the same amount of heat. சரியா, அசர்ஷனே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இதை பேஸ் பண்ணி நியூமரிக்கல் கொஸ்டின்ஸும் நிறைய முறை கேட்டிருக்காங்க. இந்த லாஜிக்கை இது நான்ட்டு தெளிவாக பாருங்க. அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. the coil of heater அப்படின்னா ஹீட்டர் காயில் பார்த்துருப்பீங்களா, இது மாதிரிலாம்
இருக்கும். சரியா? இஸ் கட் இன் டூ ஈக்குவல் ஆஃப்ஸ். அப்போ இதோட லென்த் எல்லுனா இதில் வந்து L/2 நான் எடுத்துக்க போகிறேன். பாதியாக உடச்சி எடுத்துக்கிறாங்க ஈக்குவல் லென்த்துக்கு. அண்ட் ஒன்லி ஒன் ஆஃப் திஸ் இஸ் யூஸ்டு இன்டு த ஈட்டர். சரியா? ஸோ இந்த ஒரு பீஸை மட்டும் இப்படி இருந்த காயிலை இப்போ ஒரே ஒரு சுற்று வச்சு ஹீட் பண்ண போகிறாங்க. புரியுதா? இதில் 2 சுற்று போட்டிருக்கானா, இங்கே ஒரே ஒரு டர்ன்ஸ் வச்சு ஹீட் பண்ண போகிறாங்க. The heater now will require the of the time to produce the same amount of heat. So டைம் பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. சரியா? டைம் வந்து எப்படி இருக்கும், இந்த டைம் இதில் ஹீட் பண்ணுறதுக்கும் இதில் ஹீட் பண்ணுறதுக்கு டைம், இது டி இது டி டேஷ் டைம் எப்படி இருக்கும், எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். சரியா? இப்போ வோல்டேஜ் வந்து சேமாக தான் இருக்கும். கரெக்டாக? நம்ம கொடுத்த வோல்டேஜ் வந்து நம்ம தர வோல்டேஜ் வந்து சேமாக தான் இருக்கும். வோல்டேஜ் வந்து 2 காயிலுக்குமே சேமாக தான் தரப்போகிறோம். வோல்டேஜ் சேமு. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், இதோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் செக் பண்ணி பார்க்கலாம். டி இந்த கேஸுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து 6 அப்படி இருக்குன்னா இதோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், லென்த் கம்மி ஆயிடுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸும் என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. அப்போ ரெசிஸ்டன்ஸும் R டேஷ் ஒன்று ஆகிடும். லென்த் கம்மியாக இருந்தாலும் ரெசிஸ்டன்ஸும் பாதி ஆகிடும், R/2. ஹீட்டோட ஃபார்முலா என்னதுன்னா ஹெச் வந்து இங்கே வோல்டேஜ் தானே சேமு, அப்போ V²/RT இதுதான் ஃபார்முலா எடுத்துக்க போகிறேன். சரியா? ஸோ H is equal to V² T/R. டைம் தான் நம்மளுக்கு வேணும். T is equal to HR/V² அப்படின்னு வரப்போகுது. இந்த கேஸுக்கு என்ன வரப்போகுதுன்னா H டேஷ், இந்த கேஸுக்கு T டேஷ் is equal to H, அதே ஹீட்டிங் தான் வரணும். ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நான் இது R/2/V² ஆகிடுதான். இது ஃபுல்லாகவே இங்கே இருக்கா. அப்போ நான் சொல்லிக்கலாம் இது T டேஷ் is equal to இந்த ஆரோட சேர்த்து தான் அப்படி இருக்கும். T டேஷ் is equal to T/2ன்னு வந்துடும். கரெக்டா? அப்போனா அர்த்தம் பாதி டைம்லேயே வந்து அவ்வளோ சூடு ஆயிடுதுன்னு அர்த்தம். சரியா? ஸோ அப்போ இது கரெக்டு தான். ஸோ அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட். ஹீட்டர் வில் நவ் ரெக்வயர்ட் ஆஃப் டைம் டு ப்ரொடியூஸ் த சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டர். இங்கே டைம் வந்து இவ்வளோ இருந்துச்சுன்னா இது T/2ன்னு வருது. ஸோ அப்போ அசர்ஷன் கரெக்டாக. heat produced is directly proportional to the square of current. heat produced is directly proportional, இதுவுமே கரெக்ட். H வந்து I²RT இது ஒரு ஃபார்முலா இருக்கு. கரெக்டா? ஆனா இந்த கேஸுக்கு இதுவும் மேட்ச் ஆகல. அப்ப both are correct but they are not dependent. B. சரியா? ஆப்ஷன் B சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் எ செயின் ஆஃப் பல்ப்ஸ், தொடர்ந்து நிறைய பல்ப்ஸ் இருக்கான். 50 பல்ப்ஸ் ஆர் ஜாயின்ட் இன் சீரீஸ். 50 பல்பு லைன்னா இது மாதிரி 1 2 3 இது மாதிரி 50 பல்பு சீரீஸில் ஜாயின் பண்ணி வச்சுருக்காங்க. 1 பல்ப் ரிமூவ்டு நவ் அண்ட் த சர்க்கியூட் இஸ் கம்ப்ளீட்டட் அகெயின். ஃபஸ்ட்டு 50 பல்ப் இருந்துச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க 49 பல்ப் தான் வச்சுருக்காங்க. If the remaining 49 bulbs are again connected in series across the same supply, the light gets decreased in the room. இது கரெக்டாக தப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, if the remaining 49 bulbs are connected in series across the same supply, the light gets decreased in the room அப்படின்னா அதோட லாஜிக் புரிஞ்சுக்கோ. இப்போ என்கிட்ட 2 பல்ப் கவனிப்பாங்களா. இப்போ என்கிட்ட ஒரே ஒரு பல்ப் இருக்குன்னு நினச்சிப்போம். ஒரே ஒரு பல்ப் இருக்குன்னா வோல்டேஜ் 9 வோல்ட் கொடுக்குறேன்னு நினச்சிக்கோ. இந்த மொத்த வோல்டேஜும் இங்கே போகுமா? வோல்டேஜ் 9 வோல்ட் இருக்கும்போது கரண்ட்டும் அதிகமாக இருக்கும், நல்லா பிரைட்டாக எரியும். இப்போ இந்த இடத்துல 2 பல்ப் நான் கனெக்ட் பண்ணேன்னு நினச்சிக்கோ. 9 வோல்ட்ன்றது என்ன ஆகிடும், இதுக்கு 4.5 வோல்ட்டு. அப்போ வந்து பிரைட்னஸ் என்ன ஆகிடும், கம்மி ஆகிடும். கரெக்டா? இப்போ 3 இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும், 3த்துக்குமே என்ன ஆகிடும் 333 ஆகிடும். 9 வோல்ட்டு 333. அப்போ வோல்டேஜ் கம்மி ஆச்சுன்னா உள்ளே போகிற கரண்ட்டும் கம்மியாகும், பிரைட்னஸ் ஆஃப் த பல்ப் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ 50 பல்ப் இருக்கும்போது
பிரைட்னஸ்ஸு எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். 49 இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சரியா, நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் கம்மியாகும் போது பிரைட்னஸ் அதிகமாகும். ஸோ அதை எப்படி கொடுத்துருக்காங்க பாரு. If the remaining bulbs are connected again in series across the supply, the light get decreases. பல்ப் கம்மியாச்சுன்னா டிக்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. கரெக்டா? அது தப்பு. பல்ப் கம்மியாச்சுன்னா பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்பனா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு, அசர்ஷன் தப்பு. சரியா? ஸோ த நெட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 49 bulbs will be less than 59 bulb. 50. இப்போ இதில் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் பல்ப்ஸ். 50 பல்ப்ஸ் இருந்தால் இதோட ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு அதிகமாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் 49 இருக்கும்போது கம்மியாக இருக்கும். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் நெட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 49 பல்ப்ஸ் வில் லெஸ் தென் த 50 பல்ப்ஸ். கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. 49 இருக்கும்போது இதில் வந்து ஆர் ஏ தப்பு, ஆர் கரெக்ட். சரியா, ரீசன் மட்டும் தான் கரெக்ட், ஆர் செஷன் தப்பு. நெக்ஸ்ட் கனெக்டிங் ஒயர்ஸ் ஆஃப் மேட் அப் ஆஃப் காப்பர். கரெக்ட் தான், மோஸ்ட்லி எல்லா ஒயரும் காப்பரை தான் யூஸ் பண்ணுவாங்க. த எலக்ட்ரிக்கல் கனெக்டிவிட்டி ஆஃப் காப்பர் இஸ் ஐ. ஆமாம், கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதால தான் அதை ஒயராக யூஸ் பண்ணுறாங்க. தே ஆர் ரிலேட்டட். ஆப்ஷன் ஏ இதுக்கு. சரியா? ஸோ லாஜிக் தெரிஞ்சு வச்சுட்டு தான் ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் டிஃபைன் 1 ஆம்பியர். டிஃபைன் 1 ஆம்பியர் அப்படின்னும் போது இதோட ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஆம்பியர்ன்றது எஸ்ஐ யூனிட் ஆஃப் கரண்ட். கரண்ட் அப்படின்னா நான் அர்த்தம், ஆமாம், 1 ஆம்பியர் இஸ் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் பர் செகண்ட். 1 கூலும் ஆஃப் சார்ஜ் பர் செகண்ட். இதுதான் 1 ஆம்பியர். ஃபார்முலா மட்டும் எழுதிட்டு அது அப்படியே எழுதிக்கணும். 1 கூலும் ஆஃப் சார்ஜ் பர் 1 செகண்ட். அதான் வந்து 1 ஆம்பியர். சரியா? ஸோ 1 ஆம்பியர்னா இந்த ஃபார்முலா அட்லீஸ்ட் எழுதினாலே போதும். 1 கூலும் பை 1 செகண்ட். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த எனர்ஜி இன் ஜூல். எனர்ஜி கேட்டிருக்காங்க. The electric bulb is connected to a 220 volt. Voltage வந்து 220 volt. அந்த current வந்து 2.5 ampere. சரியா? calculate the power of the bulb. ஈஸியா போட்டலாமே. P is equal to power. P is equal to VI. சரியா? பவர்னா P is equal to VI. அப்போ பவர் 220 volt into 2.5. 220 into 2.5 வந்து நான் சொல்லலாம். இந்த 0 அங்கே தள்ளினா 25 into 22 மல்டிபிள் பண்ணினா என்ன வரும் பாரு. 25 into 22 பண்ணனா 50. 50 போட்டினா 055. சரியா? 550. அப்போ பவர் வந்து 550 வாட். சரியா? யூனிட்டோட போடுங்க 550 வாட். ஸோ பவர் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா 550 வாட். சரி, கவனி. இப்போ இந்த கொஸ்டினா 2 ரெசிஸ்டர் வேல்யூ எது வேணா தரட்டான். இது R1 R2ன்னு எடுத்துப்போம். R1 R2 2 ரெசிஸ்டர் இருக்கு. தே ஆர் கனெக்டட் டு எ பேட்டரி. ஸோ தட் த எலக்ட்ரிக்கல் பவர் கன்சியூம்ட் இஸ் மினிமம். பேட்டரி வந்து சேம் தானே, அப்போ வோல்டேஜ் வந்து சேமாக தான் இருக்க போகுது. வோல்டேஜ் சேம்ன்ட்டு கிவன். இப்போ எப்போ வந்து பவர் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பவரோட ஃபார்முலானது VR இருக்கா, அப்போ V²/Rன்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது தான் பவர் வந்து என்னவா இருக்கும், கம்மியாக இருக்கும். ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது பவர் கம்மியாக இருக்கும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் எப்போ அதிகமாக இருக்கும், கனெக்டட் இன் சீரீஸ். சரியா? R1ம் R2வும் சீரீஸில் கனெக்ட் பண்ணாதான் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா பவரோட வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். சரியா? இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், next question பாருங்க. 2 resistors are first connected in series and then parallel. RS initially series la, அப்ப R1 plus R2 னு இருக்கும். And then parallel second 1/RP is equal to 1/R1 plus 1/R2. Find the ratio of equivalent resistance of 2 cases. 2 identical resistor. அப்ப ரெண்டுத்துமே நான் R1 is equal to R2 is equal to R னு எடுத்துக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸுக்குனா வரப்போகுது R + R 2Rன்னு வரப்போகுது. இந்த கேஸில் என்ன வரப்போகுது, 1/R + 1/Rன்னு வரும். பேஸ் சேம்ன்றதால R 2/Rன்னு வரும். அது 1/RP வந்து 2/R. 1/RP தான் வந்து 2/R. அப்போ RP நம்ம போது என்ன வரும், R/2ன்னு இருக்கும். சரியா?
ஸோ இது சீரீஸு, இது parallel. Find the ratio of equivalent resistance in two cases. ரேஷியோனா RS by RP. சரியா, RS by RP. RS வந்து 2R, இது 2R by 1 கூட போட்டு வச்சுக்கோ. இது வந்து R by 2. ரெசிப்ரோக்கல் பண்ணினா வரும் 2 by R into R by 2. 2 R கேன்சல் ஆச்சுன்னா 4:1. சரியா, ஸோ 4:1 வரப்போகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல ஒய், இதெல்லாம் தியரி கொஸ்டின், ஈஸியாக கதை சொல்லிடலாம் பாரு. ஒய் ஆர் அலாய்ஸ் காமன்லி யூஸ்ட் இன் எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங் டிவைசஸ்னா சொல்லுங்க பார்க்கலாம். அலாய்ஸ் ஆர் காமன்லி யூஸ்ட் இன் எலக்ட்ரிக்கல் டிவைசஸ்னா நான் ரீசன் ஹை ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டினா ரோ, ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அப்புறமா ஆக்சிடை, இப்போ காப்பர்லாம் சீக்கிரமாக பேர்ன் அவுட் ஆகிடும். சரியா, இது வந்து பேர்ன் அவுட் ஆகாது, ஆக்சிடைஸ் ஆகாதுன்னு சொல்லியிருப்பாங்க. டு நாட் கெட் ஆக்சிடைஸ், டு நாட் ஆக்சிடைஸ், ஆக்சிடைஸ் ஆகாது. ஆர் பேர்ன் ரெடிலி, சீக்கிரமா பேர்ன் ஆகாது. ஸோ 2 பாயிண்ட் தெளிவாக சொல்லி வச்சுக்கிறேன். ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த காப்பர் இஸ் ஐ, டு நாட் ஆக்சிடைஸ்டு. சரியா, இந்த 2 கீவேர்டு இருந்தாலே டிக் அடிச்சுட்டு உனக்கான மார்க் கொடுத்துருவாங்க. சரியா, நெக்ஸ்ட் வந்து in the given figure, what is the ratio of ammeter reading when J is connected to A and then B? சரியா, இப்போ in the given figure, what is the ratio of ammeter reading? Ammeter reading when J is connected to A. அப்போ இது வரைக்கும் கனெக்ட் பண்ணா எவ்வளோ இருக்கும், B வரைக்கும் கனெக்ட் பண்ணா எவ்வளோ இருக்கும்னு கேட்குறான். இது வரைக்கும் கனெக்ட் பண்ணினா A வரைக்கும் இருந்துச்சுன்னா எவ்வளோ வோல்ட்டு, 1 + 2 3 வோல்ட். ஏ வரைக்கும் இருந்துச்சுன்னா 3 வோல்ட் தான் ஆக்ட் ஆக போகுது. பி வரைக்கும் இருந்துச்சுன்னா எவ்வளோ வோல்ட் இருக்க போகுது, மொத்தமே ஆக்ட் ஆக போகுது. 3 + 3 6 10 வோல்ட். சரியா, ஐ வேல்யூ தானே கேட்குறாங்க. ஓம்ஸ்ல யூஸ் பண்ணால் V = IR. அப்போ ஐன்னும் போது V/R. கேஸ் ஒன்னுக்கு ஐ வந்து V வந்து எவ்வளோ 3 வோல்ட் தான், 3 ரெசிஸ்டன்ஸ் வந்து 5. கேஸ் 2க்கு ஐ வந்து V/R, V வந்து 10 வோல்ட்டா இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் வந்து 5 இருக்கு. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி கூட சொல்லிடுங்க. ரெண்டுமே ஆம்பியர்னு இருக்கு போகுது. சரியா, ஸோ ஆம்பியர் 3 5 வெளியில 3 உள்ளே, அப்பனா வரும் 5 6. ஸோ ஐ வந்து கேஸ் 1க்கு 0.6 ஆம்பியர் இருக்கு போகுது, கேஸ் 2க்கு வந்து 2. சரியா, 2 ஆம்பியரா இருக்கு போகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், will the current flow more easily through the thick wire or thin wire of the same material when they are connected to the same source? ஈஸியா சொல்லலாம். என்ன சொல்லலாம், R is equal to rho L by A. அப்ப will current first resistance முடிச்சுட்டு current சொல்லலாம். resist thick wire தானே கொடுத்துருக்காங்க. thick wire or thin wire. thick wire அப்படின்னா தடியா போட்டுக்கிறேன், thin wire மெலிசா போட்டுக்கிறேன். சரியா, இப்போ இந்த கேஸ்ல பாரு, ஏரியா வந்து அதிகமா இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் எப்படியா இருக்கும், கம்மியா இருக்கும். இந்த இடத்துல ஏரியா கம்மியா இருக்கிறதால ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். சரியா, ஸோ இப்போ எதுல கரண்ட் நல்லா போகும் பாரு, ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா தான் கரண்ட் வந்து அதிகமா போகும், இதுல கரண்ட் கம்மியா போகும். ஸோ will the current flow more easily வந்து திக் ஒயர்ல தான் வந்து மோர் கரண்ட் ஃப்ளோ ஈஸிலி. சரியா, திக் ஒயர்ல கரண்ட் மூவ்ஸ் ஈஸிலி அப்படின்னு சொல்லி முடிச்சிடறேன். இந்த டயக்ராம்லாம் வச்சு வேர்டிங்ஸா எழுதி முடிக்க பார்த்துக்கணும். சரியா, why are coils of electric toaster and electric irons made up of alloy rather than the pure metal? இந்த கொஸ்டின் ஏற்கனவே ஒன்று பார்த்தோம் பார்த்தியா, அதே மாதிரி தான் இருக்க போகுது. அலாய்ஸ் அப்படின்னாலே ரெசிஸ்டிவிட்டி அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் ஹை டெம்பரேச்சர்லயும் என்ன ஆகாதுன்னா உருகாது. அலாய்ஸ் வந்து ஹை டெம்பரேச்சர் அதிகமா இருந்தாலுமே மெல்ட் ஆகாம அப்படியே இருக்கும். இந்த 2 பாயிண்ட்டை தெளிவா மென்ஷன் பண்ணிக்கோ. ஸோ 1 மார்க் 2 மார்க் பார்த்துருக்கோம். சரியா.